நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன் என்னோட லைஃப்ல. ரைட், என்ன கேரியர் சூஸ் பண்ணும், என்ன பாத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஆன்சைட்டி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, ஸோ இந்த ஆன்சைட்டி அப்படின்னா என்ன? ஆன்சைட்டினா நம்மள நிறைய பேருக்கு வந்து ஃபியர், அதாவது இது நார்மலா இருக்கிற ஒரு விஷயம். பட் இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ஹார்ட் வந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இன்னொன்று என்ன சொல்றது, ரொம்ப ஓவரா வயிற்றுக்குள்ள, அதாவது ஒரு மாதிரி கட்ட 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 கடன்னு ஒரு மாதிரி ஃபீலிங் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ரைட், உங்களை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியல. மேபி ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தினால கூட நமக்கு வந்து ஆன்சைட்டிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ நான் வந்து இந்த ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தனால இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஆன்சைட்டியை ஓவர் கம்க்கு நான் வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனேன், நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணேன், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் ஒரு விஷயம் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங், நியூரோ சயின்ஸ், ரீப்ரோக்ராமிங் யுவர் லைஃப், ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பினதே கிடையாது, பெருசா எனக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது முன்னாடி. பட் ஒன்ஸ் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக் வாங்கினேன், படித்தேன், அது என் லைஃப்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. தென் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்னா என்ன, குவாண்டம் லீப்னா என்ன, கான்சியஸ்னஸ்னா என்ன, அன்கான்சியஸ்னஸ்னா என்ன, சப்கான்சியஸ்னஸ்னா என்னன்னு இதை பத்தி டீட்டெயில்டா நான் வந்து அனலைஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஆன்சைட்டியை, ட்ராமாவை, எனக்கு ஒரு 10 இயர்ஸா இருந்த இந்த ஒரு ஆன்சைட்டிங்கிற ப்ராப்ளமை நான் எப்படி சப்கான்சியஸா ரீப்ரோக்ராம் பண்ணி ஓவர் கம் பண்ணேன். நீங்க எப்படி, மேபி நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஏ ஜாப் அப்படிங்கிற ஒரு ஏ ஜாப்ல இருக்கீங்க, ஆனா உங்களோட ட்ரீம் ஜாப் வந்து பி ஜாப். ஆனா இங்க போறதுக்கு நிறைய ஒரு பயம், பதட்டம், குழப்பம், இல்ல ஓவர் திங்கிங், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கு. இந்த பிரிட்ஜை எப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஏல இருந்து பிக்கு வந்து எப்படி போகலாம். மேபி நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்க இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஒரு ஐடென்டிட்டில இருந்து பிங்கிற ஐடென்டிட்டிக்கு எப்படி போகலாம், எப்படி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஸோ அந்த சேனல் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்றது, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்றது, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்றது, உங்க ஐடென்டிட்டி எப்படி சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் பத்தி தான். ரைட், ஸோ first one, just a moment. Okay, yeah. Okay, so first one, which is labeling by social conditions, right? இப்போ இதுதான் நீங்க வந்து பிறக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு லேபிளுமே இந்த சொசைட்டி கொடுக்காது. லேபிள் இன் த சென்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டின்னு வச்சுப்போமே. இப்போ நீங்க பிறக்கும் போது ஒரு ஃபுல் கான்சியஸ்னஸா மட்டும்தான் இருப்பீங்க. ஓகேவா, இது வந்து ஃபுல் கான்சியஸ்னஸா மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க வந்து இருப்பீங்க. பட் பிறந்த உடனே உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பா சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. எஸ், நேம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்க ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு சில சர்டைன் பிலீஃப்ஸை வந்து திணிக்க ஆரம்பிப்பாங்க. லெட்ஸே நீ வந்து ஒரு வேஸ்ட், படிக்க மாட்ற, உனக்கு படிப்பே வராது அப்படிங்கிறது. ஓகே, தென் நீங்க வந்து இந்த சொசைட்டிக்குள்ள வந்து வரும்போது இந்த வயசுல இதெல்லாம் பண்ணிடணும், இதை நீ பண்ணலன்னா நீ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இங்கேருந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் ஆஃப் பிலீஃபை வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் திணிப்பாங்க. என்னன்னா, இங்கேருந்து உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் என்ன கிரியேட் ஆகும், ஆன்சைட்டி. நான் ஒரு ஆன்சியஸ் பர்சன், நான் எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே பயப்படுவேன், என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணவே முடியாது, எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கு, எல்லாருமே வந்து 90% எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க, நான் மட்டும் ஏன் புதுசா என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்திக்கணும், ஏதோ ஒரு லைஃப் எனக்கு பிடிக்காம வாழ்றேன்.
ஸோ இந்த லேபிள் அப்படிங்கிறது நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த லேபிள் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களோட இந்த சோஷியல் கண்டிஷனிங், அதாவது உங்களை சுத்தி இருக்க பியர் கண்டிஷனிங், சோஷியல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற பிலீஃப்ஸ், நீங்க பாக்குற டேட்டாஸ், இது எல்லாமே சேர்ந்து உங்களை இப்படிப்பட்ட, அதாவது நான் ஒரு ஆன்சியஸ் பர்சன் அப்படிங்கறத கிரியேட் பண்ணுது. கரெக்டா? ஸோ இதை வந்து சர்ஃபேஸ் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல யாருமே உங்களுக்கு எந்த ஒரு பிலீவ்ஸையுமே கொடுக்கல. கரெக்டா? யாருமே உங்களுக்கு எந்த ஒரு பிலீவ்ஸையும் கொடுக்கல. நீங்களா இருக்கீங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கான பிலீவ்ஸை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, என்னால வந்து ரன்னிங் வந்து வேகமா ஓட முடியும். ஓகே, நான் நினைச்ச விஷயத்த என்னால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ மெயினான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட லேபிளிங் எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்க பிறந்ததுலேருந்து. ஸோ இது வந்து ஒரு புக்ல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லைன் ஒன்று இருக்கு. என்னன்னா, நத்திங் இஸ் ரியலிஸ்டிக் ஆர் அன்ரியலிஸ்டிக், there is only what we think about any given situation. We create our own reality. நம்மளோட ஓன் ரியாலிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். இங்க இதுதான் ரியாலிட்டி, இது ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு கிடையாது. இப்போ லெட்ஸ் சே மார்வல் பார்த்துருக்கீங்களா? மார்வல்ல என் கேமோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு படம் ஒன்று நான் பெருசா அது பார்த்தது இல்லை. பட் என் கேம்ல பாத்தீங்கன்னா எல்லா ரியாலிட்டிஸ்ல இருந்து வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நீங்க அந்த என் கேம் வந்து கடைசி ஃபைட்டு பாத்தீங்கன்னா, டோனி வந்து சாவறதுக்கு முன்னாடி, ஐ மீன் அயன்மேன் வந்து சாவறதுக்கு முன்னாடி எல்லா ரியாலிட்டில இருந்தும் நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து வெளியே வருவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரியாலிட்டியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ரியாலிட்டி தான் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் தேர் வில் பி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்கு நம்ம லைஃப்ல. இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது செகண்ட் விஷயம். ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இந்த பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி இன் த சென்ஸ், 1 2 3 4 5 இது நீங்க உங்களுக்கு வச்சிருக்க ஐடென்டிட்டிஸ்னு வச்சுப்போம். 1 2 3 4 1 2 3 1 2 1. ஓகே, ஸோ இது வந்து பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இந்த பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டியில வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்கு. அதாவது இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்புறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது. இப்போ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு ஆன்சியஸ் பர்சன், நான் எப்பவுமே பயந்துட்டே இருப்பேன், என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை உங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு வெளியே வரும்போதும் அதே மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியா தான் வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி. இப்போ இதுவே இந்த இடத்துல நீங்க வந்து ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஐடென்டிட்டி என்ன பண்ணுன்னா, இதுதான் ஒரு அவுட்கமா வெளியே வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரியேட் பண்றீங்க? ஏன் நான் வந்து ஒரு ஆன்சியஸ், ஏன் நான் வந்து அதுவும் மேக்ஸிமம் டைம் நெகட்டிவா ஏன் ரொம்ப கம்பேர் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப் மென்டாலிட்டி. எழுத மாட்டேங்குது. ஸோ மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது, இந்த மாப் மென்டாலிட்டினா என்னன்னா, அதாவது ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன விஷயத்த பண்றாங்களோ, என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் என்ன விஷயத்த பண்றாங்களோ அதே நானும் பண்றேன் அப்படிங்கிறது. என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க, இப்ப லட்ச என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து பிடிக்குதோ பிடிக்கல. இப்ப நான் யார்ட்டையா போயிட்டு, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப்ல போகணும்னா, எனக்கு ஐடில போகணும், எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ஆகணும், எனக்கு வந்து ஒரு புது என்டர்பிரனர் ஆகணும், நான் புது விஷயத்த வந்து பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எல்லாமே ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருக்கீங்க. அது ஒரு அண்ணன் போய் சொல்றீங்க, அந்த அண்ணன், ஏய் தம்பி, நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்டா, ஆனா என் லைஃப்ல இதெல்லாம் செட்டே ஆகலடா, எனக்கு அதெல்லாம் ஒட்டே வரலடா, நம்ம தகுதிக்கு இதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுத்தி பாடுறா, எல்லாருமே இப்படிதான்டா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயங்கிறது கிரியேட் ஆகி நீங்க வந்து ஓகே, எல்லாருமே இப்படிதானே இருக்கான், நான் ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இதே இடத்துல இருந்துக்கிறேன், நானும் இதே ஒரு மென்டாலிட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதே ஒரு மென்டாலிட்டிலே இருக்கிறது தான் மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து ஓகேன்னு சொல்றாங்கன்னா ஆமா அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்புறது. எனக்குன்னு ஒரு ஒரு சுய அறிவு இருக்கு, அதை நான் வந்து சொன்னா இல்ல அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ அதனால அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள், ரைட்? ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் பிலீஃப், உங்களோட பிலீஃப் என்ன இருந்துச்சு, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருந்துச்சு, நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? தென் அதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு மேபி இந்த வீடியோ பாஸ் பண்ணியோ இல்லை இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமேட்டோ போயிட்டு யோசிச்சு பாருங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பிலீஃபை நீங்க வச்சிருக்கீங்க, வாட் பிலீஃப் யூ ஹாவ் வித்தின் யோர் செல்ஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன, உங்களை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத, ரைட்? செகண்ட், ஸோ இந்த பிலீஃப் இப்போ நீங்க வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் வச்சிருக்கீங்க. 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி நீங்க வந்து நான் வந்து என் லைஃப்ல வந்து ஒர்த்தே இல்லை, என்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்க. ஓகே, அதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் வந்து ஒர்த் இல்லை, ஐ எம் அன்வர்த்தி அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ அந்த ஒரு பிலீஃபை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஓகே இப்போ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன், எதுக்காக சேஞ்ச் பண்ண போறேன், வாட் டு சேஞ்ச் அண்ட் ஒய் டு சேஞ்ச், வாட் அண்ட் ஒய், இந்த 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்க கேளுங்க, ரைட்? தென் தேர்ட் version of yourself, உங்களோட நியூ வெர்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ, யூ ஜஸ்ட் நீட் டு ரைட் இட். ஸோ அப்போ இந்த ஒரு ஐடென்டிட்டி இப்போ நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒர்த்தியே இல்லை, இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லெட்ஸே எனக்கு வந்து பணம் பண்ணணும்னு, எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைங்க, எனக்கு வந்து அந்த ஜாப் போகணும்னு ஆசை. ஆனா நான் என்ன பண்றேன்னா போக மாட்டேன், தேடுதல் அப்படியே நின்றுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிகாஸ் அது ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு வந்து பயமா இருக்கு, என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டியை நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு ஐடென்டிட்டியில என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுவாரு, இந்த விஷயத்துல வந்து பயப்படாம வந்து கான் த்ரூ பண்ணுவாரோ, அந்த ஐடென்டிட்டியை நீங்க ஜஸ்ட் எழுதிட்டு தென் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான டூல்ஸ். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் செல்ஃப் டாக், விஷுவலைசேஷன். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி, மேபி விஷுவலைசேஷனா இருக்கலாம், பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கா இருக்கலாம், அஃபர்மேஷனா இருக்கலாம், இது 3ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து சூஸ் பண்ணி அதை அடுத்த 24 ஹவர்ஸுக்கு 42 ஹவர்ஸுக்கு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது இப்போ லெட்ஸே மேபி எனக்கு இது 2த்தை விட எனக்கு இந்த அஃபர்மேஷன் சொல்றது தான் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, பயப்படுறீங்க அப்படின்னா ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் வர்த்தி, ஐ எம் வர்த்தி, ஐ எம் வர்த்தி, ஐ எம் வர்த்தி. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரியான பிலீஃப்ஸை உங்களுக்குள்ள நீங்க கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் வாட் த பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இங்க நீங்க என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் இந்த இடத்துல வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் லெட்ஸே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டா வந்து ஐ ஜஸ்ட் கிரியேட் இட், ஜஸ்ட் மூமெண்ட். ஸோ அதுதான் நான் வந்து தேர்ட் பாயிண்டா எழுதியிருக்கேன். என்னன்னா, இன்டர்னல் வேர்ல்ட் is the outer mirror of your external world. Okay. எழுத மாட்டேங்குது. ஓகே, இன்டர்னல் வேர்ல்ட் இதுதான் வந்து மிரர் ஆஃப் outer or external world, right? ஸோ இப்போ நீங்க வந்து ஃபியர் அப்படிங்கிற ஒரு எமோஷன் நம்ம வச்சுப்போம், சரியா? ஃபியர், இந்த ஃபியரை நீங்க வந்து நான் ஒரு பயந்தாங்குழின்னு சொல்ல இதுதான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். புரியுதா? இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு 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 பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே ஃபைன், எனக்கு வந்து அவங்க கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை.
பட் ஆனா உங்களை நீங்க ஒரு ஒரு இல்ல என்கிட்டலாம் அவங்க பேசுவாங்களா, அதாவது நான் ஒரு அன்வர்த்தி, ஓகேவா, ஐ எம் அன்வர்த்தி அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ இல்ல இந்த ஒரு பிலீஃபை நீங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் உங்களை வந்து ஒரு அன்வர்த்தி பர்சனா மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இட்ஸ் என்னைக்கு நான் வந்து ரொம்ப ஆன்சியஸ் பர்சன் அப்படிங்கிற, நான் ரொம்ப ஆன்சியஸ், எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயங்கிற ஒரு இமேஜ் எனக்கு நான் கொடுத்தேனோ, அப்பையிலேருந்து எனக்குமே வந்து இந்த ஆன்சைட்டி அப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கூட ரொம்ப ஆன்சியஸா, ரொம்ப பதட்டமா, வெளியே ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒரு பயம், லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயம், லைஃப்ல ஃபியூச்சர் நினைச்சு பயம், இந்த மாதிரி நான் வந்து பயந்துட்டே தான் இருந்திருக்கேன். ரைட்? ஸோ இதை நீங்க இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு, அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்க வந்து சொல்ல ஆரம்பிங்க. மேபி ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அஃபர்மேஷன்ஸை. பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது உங்களை சுத்திலும் பாசிட்டிவான சரௌண்டிங்ஸுக்கு நீங்க வச்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ லெட்ஸே என்னோட வால்ஸ்ல நான் வந்து ஒரு பாசிட்டிவ் கோட்ஸை எழுதி ஒட்டி வச்சிருப்பேன். லெட்ஸே என்கிட்ட வந்து இந்த பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். டெய்லி மார்னிங் இந்த மாதிரி பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்து நான் வந்து பார்ப்பேன். அண்ட் ஸோ ஒரு பாசிட்டிவான புக்ஸை படிக்கிறது, ஆடியோ புக்ஸ், பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய ரீசோர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அந்த நிறைய ரீசோர்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ லெட்ஸே நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு புக்ஸ் ஆடியோ புக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க ஒரு சேனலை பிக் பண்ணி அதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவான புக்ஸை கேட்க ஆரம்பிங்க. பிகாஸ் இந்த நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி யாருமே மேனிஃபெஸ்டேஷன்லயோ ஐடென்டிட்டி ஷிஃப்ட்லயோ யாருமே சொல்றது கிடையாது. பிகாஸ் நீங்க ஒரு புது இன்ஃபர்மேஷனை உங்க பிரெயினுக்கு நீங்க கொடுக்க ஏன் நிறைய பேர் லைஃப்ல அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். ஏன் நிறைய பேர் வந்து லைஃப்ல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாலேஜ் எடுத்துக்கிறது இல்ல, லேர்ன் பண்றது கிடையாது நெக்ஸ்ட் விஷயத்த, ரைட்? ஸோ அப்ப நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா புது நியூரான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த புது நியூரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு புது பிலீஃப்ஸ் வந்து கொடுக்கும். இந்த நியூரான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி, ஓகே இது நீ நம்ப, இது உன்னால முடியும். ஸோ அது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்க பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள், அதாவது நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது, அதாவது தேவையில்லாதத போய் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தேவை என்ன, எனக்கு வந்து ஒரு புது ஜாப் நான் வந்து சேஞ்ச் பண்ணும். ஆனா அந்த புது ஜாபை சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் பார்க்காம எனக்கு தேவையில்லாத வேற ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த பிலீஃப் தான் நமக்குள்ள வரும். அப்போ என்ன தேவைங்கிறதுல நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபைடா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சூஸியா இருக்கணும். எனக்கு என் லைஃப் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும், என் லைஃப் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எழுத மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப நீங்க சூஸியா ஸ்பெசிஃபிக்கா இருந்தா மட்டும்தான் யூ வில் கெட் வாட் யூ நீட் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸோ இல்லை பாசிட்டிவான விஷயங்களோ நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஃபார் பிரெயின் மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது உங்க பாடி மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்க பாடி ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஜிம் போறீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் உங்களோட உங்க பிரெயினை நீங்க ட்ரெயின் பண்ணணும், உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு வேற மாதிரி வாழ்க்கை வாழணும், என்னோட லட்சியத்தை நான் வந்து அடைஞ்சே ஆகணும், ஐ எம் சோ ஆம்பிஷியஸ் அபவுட் மை கோல்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் சர்டன் எக்ஸசைஸ் லைக் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நீங்க உங்களோட அந்த ஒரு பழைய ஐடென்டிட்டியில ஸ்ட்ரைக் ஆகி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மட்டும் தான். இப்போ ரப்பர் பேண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு கொஞ்சம் தூரம் போவோம், பட் திரும்பி வந்து பேக் ஃபிளிப் ஆயிடுவோம், திரும்பி ரொம்ப தூரம் போவோம், பேக் ஃபிளிப் ஆயிடுவோம், திரும்பி ரொம்ப தூரம் போயிடுவோம், அது ஆட்டோமேட்டிக்கா பிஞ்சு போயிடும் அந்த ரப்பர் பேண்ட். அந்த மாதிரிதான் உங்க லைஃப்லயும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹேபிட்ஸை மாத்தணும், லைஃபை சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி, உங்களோட அடையாளம் என்ன? இப்போ ஒரு என்டர்பிரனர் அப்படின்னா அவன் வந்து எப்பவுமே அந்த என்ன கான்டென்ட் மேக் பண்ணும், என்ன ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணணும், நான் என்ன புதுசான ஒரு பிசினஸ் மாடல் நான் கிரியேட் பண்ணணும், இப்படி மட்டும்தான் அவனோட சிந்தனையில முக்காவாசி நேரம் அவன் நாளில் ஃபுல்லா ஓட்டணும், ரைட்? நான் படிச்ச புக்ல எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம், எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னன்னா எனக்கு இதுதான் என்னோட லைஃப், நான் இப்படிதான் வாழ போறேன் அப்படின்னா என்னோட சிந்தனை ஃபுல்லா ஒரு நாள்ல 80% அதை பத்தி மட்டுமே இருக்கும்போது நான் அந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட பழைய சேனல்ல எனக்கு இப்ப இருக்கிற கிளைண்ட்ஸா இருக்கலாம், நான் இப்ப அவங்களுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கதா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் த திங், ஐடென்டிட்டி சேஞ்சிங். என்னோட ஐடென்டிட்டியை நான் முழுசா சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஆன்சைட்டி அப்படி. பிகாஸ் நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு பெருசா இருந்த ஒரு ப்ராப்ளம் ஆன்சைட்டி அப்படிங்கிறது.
ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நீங்க கொடுக்க என்ன நடக்கும்? நெகட்டிவ் சேட்டர் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நெகட்டிவ் சேட்டர் பாக்ஸ் இந்த சென்ஸ், உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ், நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் சொல்றீங்க. லெட்ஸ் இப்பயே ட்ரை பண்ணி பாருங்க. ஐ எம் பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். டேய் இதெல்லாம் நடக்குமாடா, இதெல்லாம் உண்மையாடா அப்படிங்கிற ஒரு சேட்டர் பாக்ஸ். அது வந்து ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளோட மைண்டுக்குள்ள. ஸோ அந்த சேட்டர் பாக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதோட வாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே ஃபைன், உங்களோட கட் ஃபீலிங்கை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம், உங்களோட இன்ஸ்டிங்க்டை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சேட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, இது நெகட்டிவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வராது அப்படின்னு. ஏன்? பிகாஸ் நீங்க அந்த சேட்டர் பாக்ஸுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. அதுதான் சிம்பிள். அதான். ஸோ அப்போ நான் சொன்ன இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லேபிளிங் பை சோஷியல் கண்டிஷன்ஸ். அதாவது உங்க சோஷியல் கண்டிஷன் தான் உங்களை யாருங்க சொல்றது. லெட்ஸ் சே மார்வல்ல அந்த எண்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரியாலிட்டில இருந்து பீப்புள் வருவாங்க, ரைட்? நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ரியாலிட்டி இது மட்டும் தான் உண்மை நினைப்போம். அப்படி கிடையாது. இதை தவிர இன்னும் நம்ம நம்புறோம். எது ரியாலிட்டி நம்ம நம்புறோமோ அதான் ரியாலிட்டி. எது ரியாலிட்டி இல்லை நம்ம நம்புறோமோ அது ரியாலிட்டி கிடையாது. புரியுதா? நம்ம நம்புறத நம்பிக்கையை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நம்பர் 1. ஸோ நம்பர் 2 என்னன்னா பிரமிட் ஆஃப் ஐடென்டிட்டி. அதாவது ஒரு ஐடென்டிட்டியை நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களோட அவுட்டர் ஒரு இமேஜா வெளியே வரும், ரைட்? ஸோ அதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு தான் நான் சொன்ன விஷயம். நீங்க 24 hours முன்னாடி நீங்க என்ன விஷயத்த பத்தி யோசிச்சீங்க, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, எந்தெந்த விஷயத்துல நீங்க என்ன மாதிரியான ஒரு பிலீஃப் வச்சிருந்தீங்க, அதுல நீங்க என்ன பிலீஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிலீஃபை என்ன மாதிரியான ஒரு ஆளா இருந்தா அந்த பிலீஃப் வந்து மாறும். தென் அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் என்ன எடுக்க போறீங்க, அதுக்கான ஒரு டூல், அந்த ஐடென்டிட்டி சேஞ்ச்க்கான ஒரு டூலா என்ன யூஸ் பண்ண போறீங்க. அஃபர்மேஷனா, விஷுவலைசேஷனா, பாசிட்டிவ் செல்ஃப் டாக், இல்ல வந்து ஸ்கிரிப்டிங்கா, அது உங்களோட விருப்பம். பட் என்ன பொறுத்தவரை அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எவ்வளவோ பெட்டர். நெக்ஸ்ட், இன்னர் மிரர் இஸ் த அவுட்டர் மிரர்னு சொல்லியிருந்தேன். நீங்க இன்னர்ல என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ், என்ன மாதிரியான ஒரு பிலீஃப், என்ன மாதிரியான ஒரு பீப்புள் உங்க கூட இருப்பாங்க, என்ன மாதிரியான சரௌண்டிங் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அவுட்டர் இமேஜா வந்து வெளியே வரும். ஸோ அதுக்குதான் உங்களை சுத்திலும் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க வைங்கன்னு நான் சொல்லுவேன். பாசிட்டிவான விஷயங்கள் ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட், வேற என்னது, அஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ரைட்? அண்ட் ஸோ ஃபைனல் திங் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, எப்படி உங்களோட பாடிக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பிரெயினை நீங்க வந்து ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு, உங்களோட மைண்டை நீங்க வந்து மைண்டோட ஸ்ட்ரென்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டேட் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அந்த சேட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு இதை நீங்க பண்ணிதாகணும். உங்களோட ரிசல்ட்ஸுக்காக நீங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி அது நடக்காது. ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். என்ஜாய் த ப்ராசஸ் இன் த சென்ஸ், நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாறிட்டு இருக்கீங்க டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணும்போது, ஒரு புது நாலேஜ் கெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், ரைட்? இது ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ இருக்கு. பிகாஸ் அதை நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன். பிகாஸ் உங்களோட லைஃப்ல நீங்க ரிசல்ட்ஸ் ஓரியன்டா போகும்போது லைஃப் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த கொடுக்கும். தென் நீங்க வந்து சம்டைம்ஸ் சும்மாவே இருக்கும்போது ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி கோச்சிங் பீப்புளுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி, கீழே என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷெடியூல் லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணுங்க, அங்கே வாங்க. தென் நான் உங்களுக்கு என்னோட கோச்சிங் பேக்கேஜ் பற்றி சொல்றேன். தென் we can move and work and change our life in a different way, right? So please don't stay positive. This is KJ. I will see you in another video. Thank you for watching my video.